இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி வடக்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு 2 BHK வீடு தாங்க இன்றைக்கி நம்ம ஷோக்கில் போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீடு அமைஞ்சிக்கிற லொக்கேஷன் அண்ட் ப்ரைஸ்லாம் நான் சொல்லிடுறேன். வீடு பார்த்திங்கன்னா கோயில்பாளையத்தில் நம்ம இந்தியன் பப்ளிக் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. குட்டீஸ்லாம் வீட்டை விட்டு தாண்டினா ஒரு 5 நிமிஷம் ட்ராவல்ஸில் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலுக்கும் இந்த வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கு. விலையோ எல்லாருமே ஈஸியாக லோன் போட்டு வாங்குற அளவுக்கு தான் வீட்டை லோ ப்ரைஸில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம ஷோக்கில் போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் போய் பிரமாடத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் எமிஷன் பார்த்துடலாம். 30 அடி ரோடு பேஸாவோ 45 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 3.09 சென்ட்டில் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்ஃபாலில் வந்து 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK விட வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்க பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா மொத்த வீட்டுக்கும் லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி பார்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக சின்ன சின்ன இடத்துல நிறைய ஸ்டைப்லேஷன் கொடுத்து நிறைய ஸ்பாட்டோட எலிவேஷன் நமக்கு நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தாலே பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப பெரிய கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட் அதாவது ஜலமுடியில் பார்த்திங்கன்னா போர்வெல் வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோரிங் கிளம்பி பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் நம்மளுக்கு கார் பார்க்கிங் எவ்ரிட்டி பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போட்டியோட மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்பாட் லைட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா வால் கிளம்பி பார்த்திங்கன்னா நல்ல கிளாஸி பென்சில் நமக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தண்ணி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டு கிளம்பி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தாலே பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிழமை வந்து 2க்கு 4 சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டுவே டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சீலிங்கில் 4 எட்ஜஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட்டாக நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்க பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா ஈஸ்ட் அண்ட் நார்த் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் அதாவது அக்னிமுடையில் அமைஞ்சிக்கிற வீட்டோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலை மொத்தமாக நம்மளுக்கு 16க்கு 10 அடியில் நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியா வந்து நம்ம கிச்சன் ஆகிற என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு வால் ஃபுல்லாக நம்மளுக்கு நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா பாஸ் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியாவில் கிச்சனில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ்ஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஸ்டோரேஜுக்காக பார்த்திங்கன்னா 3 கடப்பாக்கள் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சின்னதாக வந்து பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த பேசேஜ் ஏரியா வாலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக நமக்கு கிளாஸி பென்சில் டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம லெஃப்ட் கட் பண்ணி வீட்டோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் வந்து 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிழமை வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டேபிளில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட் வாஷ் பேஷன் ஷவர் பைப் வாஷர் பைப் என்னென்ன சர்டிஃபிகேட்னு சொல்லுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான கிளாஸி பென்சில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மேட் பென்சில் நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக நம்மளுக்கு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் சைட் வாலில் பார்த்திங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் போகிற என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன் பிளாக் பாயிண்ட் டேப் கனெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2 பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமில் வர எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது க்ளோசெட் வாஷ் பேஷன் ஷவர் பைப் வாஷர் பைப் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ வாங்க வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு வீட்டோட மேலே டெரஸ் ஏரியா போய் என்னக்குன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து ஸ்டாக்கேஸ் ஏரியா கீழே பார்த்திங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து இந்தியன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துட்டாங்க.
இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருவாங்க. ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணாமல் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே நம்ம டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு சின்டெக்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. தரைக்கு முழுவதும் உங்களுக்கு வந்து நீட்டான பெயிண்டிங் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா கோயில் படத்துக்கு பக்கத்தில் வந்து இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் பக்கத்தில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 70 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.